Hi there guys, welcome back. This is Ipa Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் ரிவ்யூ ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹை வரைக்கும் போய்ட்டு வந்துச்சுல, அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் லெவலில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி கொடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டான ரீடெஸ்ட்டும் வந்திருக்கு. மேலே போனதுக்கு ஒரு ரீடெஸ்ட் எங்கன்னா ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன ஆகலாம்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஐயை உடைக்க முடியலன்னா கொஞ்சம் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம எப்போதுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சைட்வேஸ் எதுக்கு வருதுன்னா ஒன்று வந்து அக்யூமுலேஷனாக இருக்கும், இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே இந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு எப்போதுமே அக்யூமுலேட் பண்ணுவாங்க லோவில், அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்ட பிறகு திருப்பியும் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா எல்லாத்தையுமே வந்து இப்போது இன்ஸ்டியூஷனுக்கு வந்து 1,00,000 லாட்ஸ் தேவைன்னா அது எப்போதுமே வந்து கீழே கிடச்சிடாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு 50,000 மேலே ஒரு 50,000 அந்த மாதிரி வாங்கிட்டு மொத்தமாக மேலே போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த 1,00,000 க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பார்த்துருப்போம், உடனே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு 50,000 அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த லெவலில் பார்க்கும்போது இது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனாக கேட்டிங்கன்னா கிடையாது, இது அக்குமுலேஷன் ஜோன் தான். மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சைட்வேஸ் நாளைக்கு வந்துச்சுன்னா கூட நான் எப்போதுமே சொல்கிற விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியா பார்க்குறோம், க்ரோயிங் ஃபேஸில் தான் இருக்குது. என்னதான் வார் டென்ஷனாக இருந்தாலும் சரி, க்ரோயிங் ஃபேஸில் இருக்கிறதுனால வார்னால ஒரு கரெக்ஷன் வருது, ஒரு சைட்வேஸ் வருதுன்னா கூட அது வந்து ஒரு என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். தவிர நம்ம அதை என்ன பண்ண வேண்டாம், டவுன் ட்ரெண்டுன்னு நினச்சி செல் பண்ண வேண்டாம். அதனால் நாளைக்கு இது வந்துச்சுன்னா இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா சைட்வேஸ் வருதுன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் இப்போ சைட்வேஸ் வருதுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அது எந்த சைடு வரலான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னன்னா இந்த லெவல் 2 லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,473 ரெசிஸ்டன்ஸும் 23,850 சப்போர்ட்டும் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 24,473 உடைச்சதுன்னா நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,800 அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதையும் உடைச்சதுன்னா 25,300 ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் வந்து 26,250. இப்போதைக்கு வந்து 24,400 உடைச்சா 870, நெக்ஸ்ட்டு வந்து 340. இது வந்து மேலே சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 23,850 வச்சுக்கோங்க. அடுத்த சப்போர்ட் வந்து 23,300. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,800 கிட்ட வரும். இதான் உங்களுக்கு மேலேக்கான ரெசிஸ்டன்ஸு, கீழேக்கான சப்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது 9th இயர் ஆனிவர்சரி அப்படின்றதுனால உங்கள் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு நிறைய பேரும் கேட்டுட்டே இருந்தீங்க, சார் ஆஃபர் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ், செகண்ட் ஒன்று ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், தேர்ட் ஒன்று வந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்ன்ட்டு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ நான் அனாலிசிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு சப்ளை டிமாண்டாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை டபுள் டாப் டபுள் பாட்டம்ஸாக இருக்கட்டும், ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணணும், ட்ரெண்ட் லைனு, சேனல், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எப்படி எடுக்கணும், ட்ரெண்டு பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், இது கரெக்ஷனா இல்லை கிராஷா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது எல்லாமே ஃபஸ்ட் லெவலில் வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆல்மோஸ்ட் 14-15 டேஸ் வரும் கிளாஸஸ் மட்டுமே. அது இதை மாதிரி நம்ம செட் டேட்ஸுன்றதுனால 15 டேஸ் தான் வரணும்னு கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்ப வந்து கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்கலாக ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக அப்ளை பண்ணலான்ட்டு அதுக்கான கோர்ஸும் இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ் கோர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலியாட் வேவ்ஸாக இருக்கட்டும், ஹெச்எம் காட்லின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலான்றதையும் நம்ம வந்து அதை அட்வான்ஸ் பேட்டர்னில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முடிக்கிறது கிட்டத்தட்ட 58,410 rupees கிட்ட வந்துடும். ஆனால் இது நம்மளோட 9th இயர் ஆனிவர்சரின்றதுனால இது அப்படியே 50% ஃப்ளாட் ஆஃபரில் வந்து 29,500க்கு நீங்கள் 3 கோர்ஸஸுமே சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸு 3த்தையும் நீங்கள் பண்டிலாக எடுக்கும்போது நீங்கள் 50% ஆஃபர் எடுத்துகிட்டு 29,500க்கே பண்ணிக்கலாம். இது May 15th வரைக்கும் தான் அப்ளிகபிள். அண்ட் ஃபஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறோம். ஸோ May 15th யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். அண்ட் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் ஆல் திஸ் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஆல் 9 years. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி தெரியும் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை உடைச்சிது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா ஆல் டைம் ஹை வந்துட்டு
54,470 கிட்ட இருந்துச்சு. அது பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் எங்கே ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் மாதிரி வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கு. தெரியும், இதுவும் என்ன சொல்லணும்னா அக்யூமுலேஷன் தான். ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. எதுக்குன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக. அப்போது இந்த இடத்துல நம்ம பயப்பட வேண்டாம். நீங்கள் பேங்க் நிஃப்டியும் என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 54,476 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது கொஞ்சம் மேஜரான சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52,560 மேஜர். நான் சொல்கிறது என்னென்னா அங்கேருந்து அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது, ஏன்னா இங்கேயே ஒரு சப்போர்ட் இருக்குது 53,940 கிட்டே இருக்குது. அது சும்மா வாட்ச் மட்டும் பண்ணலாம். மேஜர் சப்போர்ட் மட்டும் கொடுக்குறேன் 52,563. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக ஓவரால் லெவலில் வந்து 58,000 கிட்ட இருக்குது. ஒரு 2,000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வருது. 54,000, 52,000, 50,000 எல்லாமே வந்து 54,500, 52,500, 50,500 எல்லாமே 500 ரேஞ்சில் வருது. ஒரு 2,000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வருது. இதே லெவலில் நம்ம மேலே வச்சோம்னா 56,000 பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்ச விஷயம், ஆல் டைம் ஹை 58,000ன்றது உங்களுக்கு ஓவரால் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 2,000, 58,000 இருக்கும். அதையும் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா 60,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருக்கலாம். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து இது ஹை ப்ரைஸ் கிடையாது. இப்போது 56,000 சில பேருக்கு ஹையாக இருக்கலாம். ஆனால் டார்கெட் வந்து 60,000 போகுதுன்னா 56,000 வந்து ஹை கிடையாது. இன்ஸ்டியூஷன் அப்படி தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு எல்லா ப்ரைஸும் ஹையாக தான் இருக்கும். ஆனால் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க, கோலை பார்க்குறாங்க. கடைசியில் அது எங்கே போய் சேருது அதை போய் பார்க்குறாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.